இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15 57வது வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நமக்கு ஜெயம் எப்படி புறப்பட்டு வரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டு. ஆமே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசும் பொழுது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு சொல்லிட்டு, இந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர் யார் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் மரணத்தை ஜெயமாக விழுங்கி சாவை வென்றவர் என்று அவர் நிரூபிக்கிறார். இன்னைக்கு மரணத்தையே ஒரு ஜெயமாய் விழுங்கி நமக்காக அந்த சாவை விட்டு எழுந்து வந்தவர் உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமே. எல்லாம் அவர் சொல்ற, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. இப்போ இந்த உலகத்தில் இவரால் ஜெயத்தை உண்டு பண்ண ஒரு சில காரியங்கள் முடியும். இந்த ஜெயத்தை எல்லாம் இவர் ட்ரை பண்ணி, இந்த வெற்றியெல்லாம் அவர் முயற்சி எடுத்து அநேக இடங்களில் இவர் தோல்விப்பட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணம் கர்த்தர் தான். ஆமே. இது வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞானிகள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க. ஹார்ட் மாற்றுறாங்க, கிட்னியை மாற்றுறாங்க, அப்புறம் உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் மாற்றி அந்த பாகத்தெல்லாம் மாற்றி அவங்க வெற்றி அடைகிறாங்க. இப்போ நாசாவில் போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, எவ்வளவோ சாதிக்கிறாங்க. ஆனால் இன்னும் இவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரித்து போகிற ஒருவனை திரும்ப அவனுடைய உயிரை கொடுக்க இன்னும் அறிவியல் என்ன பண்ண முடியல, இவங்களால கண்டுபிடிக்க முடியல, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும், எவ்வளோ சொத்து வைத்திருந்தாலும், எவ்வளோ செழிப்பாக இருந்தாலும், மரணம் என்பது ஒரு நாள் அந்த மனுஷனுக்கு வரும். ஒருவேளை அந்த மரணத்தை தள்ளி போடலாமே தவிர அந்த மரணத்தை என்ன செய்ய முடியாதுன்னா எந்த மனுஷனை தடுத்து நிறுத்த முடியாது. மரணம் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். ஆமே. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மரணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் மரணம் வரும். ஆனால் அந்த மரணத்தை விட்டு இயேசு கிறிஸ்து ஜெயமாக என்ன பண்ணாரு? எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக இந்த ஜெயம் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நீங்கள் யோவானின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, யோவானின் சுவிசேஷம் 16 சொன்னேன். அவர் சொல்லுகிறாரு, ஆண்டு சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? உலகத்தை ஜெயிச்சார். அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க? தைரியமா இருங்க, திடனா இருங்க. இந்த உலகத்துல வர எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நாள் முடிவை நான் நிச்சயம் வைத்திருக்கிறேன். ஆமே. நம்முடைய ஆண்டவர் மரணத்துக்கே ஒரு முடிவு என்ன பண்றாரு? வச்சிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய கடைசி காரியம், இந்த உலகத்தினுடைய கடைசி பயணம், இந்த உலகத்தினுடைய கடைசி காரியம் என்ன அப்படின்னா மரணம். இப்போ எல்லாரும் என்ன நம்புறாங்க? மரணத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், மரணத்தை விட்டு எழுந்து நான் என்ன பண்ணுறேன்? இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற பிள்ளைங்களும் அப்படி மாறுவாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்குது, ஆனால் தைரியமாக இருங்க. ஏன்? இந்த உலகத்தை நான் என்ன பண்ணேன்? ஜெயிச்சேன். இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடிஞ்சா என்னை விசுவாசிக்கிற உங்களாலும் நிச்சயமாக இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, ஒரே ஒரு பிரச்சனைக்கான முடிவு எங்கே இருக்குன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கு. ஆமே. அவர் இந்த உலகத்தில் கவனிங்க, கவனி, 3.5 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து
இந்த உலகத்துல ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? சந்தித்தார். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், மனுஷர்களால எவ்வளவு பிரச்சனை வரும், இயற்கையினால எவ்வளவு பிரச்சனை வரும், மற்றவர்களால எவ்வளவு பிரச்சனை வரும், கூட இருக்கிறவங்களால எவ்வளவு பிரச்சனை வரும், எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க? பார்த்துட்டார். உலகத்துல வந்து ஆண்டவர் வந்து படாத கஷ்டமே கிடையாது. ஒரு தச்சனுடைய குமாரனா பிறந்து ஒரு குடும்பம்னா என்ன அப்படின்றத என்ன பண்ணாரு? பார்த்தார். அதுக்கப்புறம் வெளியே போனார். வெளியே போய் அரசாங்கத்தினால என்ன பிரச்சனை வரும், தம்முடைய சீஷர்னால என்ன பிரச்சனை வரும், இயற்கையினால என்ன பிரச்சனை வரும், எல்லாத்தையும் பார்த்துட்டார். ஆகையினால தான் அவர் தெளிவாக சொல்றாரு, நீ தைரியமா இரு, இந்த உலகத்தை நான் ஜெயித்தது போல நீ ஜெயிக்க முடியும். ஆமே. ஆனால் தனியா இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டு, அவருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. நீங்க 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 1 யோவானின் புஸ்தகம் நம்ம எப்படி உலகத்தை ஜெயிக்கிறோம் அப்படின்னு யோவான் எழுதுறாருன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீ தேவனால் உண்டாயிருந்து அவர்கள் என்ன பண்ணீங்க? ஜெயித்தீங்க. ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? பெரியவர். நீங்க தேவனால் உண்டாயிராமல் இருந்தா, நீங்க தேவனால் பிறக்காம இருந்தா, இந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது? உங்களால ஜெயிக்க முடியாது. நேற்றுக்கு நான் சொன்னேனே, அந்த பையன் 19 வயசு பையன், ஒரு ஹரியானா மாநிலத்தில் 19 வயசு பையன், ஹரியானாவும் ஆந்திராவும் மலை உச்சில் நின்றுட்டு ஐஃபோன் எனக்கு வாங்கி இப்போ கொடுக்கலன்னா இப்போ என்ன பண்ணிடுவேன்? குதிச்சிடுவேன். காலையில் 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க, பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் கெஞ்சுறாங்க, நீ இறங்கி வந்திருப்பான், நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, நான் வாங்கி தரேன் வந்துரு அப்படின்னு. ஆனால் அந்த பையன் கடைசி வரைக்கும் கேட்காம அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போயிட்டு கடைசியாக அவங்க அப்பா போய் பதறி போய் பிடிக்கிறார், என் பையன் எங்கே கீழே விழுந்துட போகிறான் அப்படின்னு போய் பிடிக்கிறாரு. அவங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான் கீழே. கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி அந்த மலை உச்சிலேருந்து கீழே விழுறதையும் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாரு, என் பையன் போயிட்டான்னு போய் பார்க்க போய் அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஏன் இவங்களால, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நிச்சயமாக ஒரு கத்தரை தேடி இருக்கிறவனுக்குள்ள ஆண்டவர் அந்த அறிவை தருவார். அவன் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பான்? ஜெயிச்சிருப்பான். ஐஃபோனுக்காக ஒரு பிள்ளை என்ன பண்ணியிருக்க மாட்டான்? செத்துருக்க மாட்டான். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? ஆண்டவரை தெரிந்து கொள்ளக்கூடாதபடி அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை பிசாசு மயக்கி ஒரு ஃபோனுக்காக தன்னுடைய ஜீவனை என்ன செய்யணும்? போனன்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ ஏன் அவனால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல? ஏன் அவனால் இந்த உலகத்தில் மேற்கொள்ள முடியல? ஏன் அவனால் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஃபோன் தானே, நம்ம இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு சம்பாரித்து வாங்கிக்கலாம், எப்படி இருந்தாலும் வாங்கி தானே போகிறோம், அந்த ஃபோன்னால நம்ம வாழ்க்கை கிடையாது அப்படின்னு அவனால் ஏன் யோசிக்க முடியலன்னா, பிசாசு அவனை அடிமைப்படுத்தி வைத்ததுனால இந்த உலகத்தை என்ன பண்ண முடியலன்னா அவனால் ஜெயிக்க முடியல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் ஒருவேளை ஆண்டவர் தெரிஞ்சிருந்தா, ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருந்தா அந்த முடிவு அவன் எடுத்திருக்க மாட்டான், நிச்சயமாக எடுத்திருக்க மாட்டான். ஏன்னா இந்த ஃபோனை விட என்னுடைய ஆண்டவர் பெரியவர், இந்த ஃபோனை விட நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், எனக்கு பெரிய காரியத்தை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு விசுவாசிப்பான். ஆனால் இவன் ஒரு சாதாரண ஃபோனுக்காக, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட, வசனம் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை என்ன பண்ணுறீங்கன்னா ஜெயிக்கிறீங்க. நீங்கள் சாதாரணமாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகம் என்ன பண்ணும்? உங்களை ஜெயிக்கும். உலகம் உங்கள் கூடவே போராடிட்டு இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது இந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் காண்பித்து, இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களையும் காண்பித்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இது ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும். நீ உலகத்தை கொடுத்தாலும் சரி, ராஜ்யங்களை கொடுத்தாலும் சரி, ஒரு நாள் நான் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். எனக்கு பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பசியாகவே இருக்கிறேன், நீ சொல்கிறத கேட்கணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல பிசாசை ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்னா, தம்முடைய வார்த்தையினால பிசாசை ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறாரு? வார்த்தையினால பிசாசு ஜெயிக்கிறார். ஆண்டவர் அவன் வார்த்தைக்கு
செவி கொடுத்து பிசாசு சொல்கிறது கரெக்டு தானே, அப்போ உன் பாதம் கல்லில் இடராது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து தேவதூதரில் கூப்பிட்டு இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. நீ சொல்லாதப்பா, எனக்கு தெரியும், நீ நான் இங்கிருந்து தாழ குதிக்கணுமா வேணாம் நீ முடிவு பண்ணாத. ஜெயிக்க விடல ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைங்க எப்படி மாறணும் அப்படின்னா, ஆண்டவரை போல தம்முடைய வார்த்தையினால இந்த உலகத்தை ஜெயிக்கணும். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது. மத்தேயு 8:16. பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரும் என்ன பண்றாரு, எப்படி சுகத்தை உண்டு பண்றாரு ஆண்டவர்னா, தம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தினால ஆண்டவர் பிசாசு தரத்துல, தம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தினால வியாதிகளை சுகமாக்கல, தம்முடைய வார்த்தையினாலே அந்த ஆவிகளை என்ன பண்றாருன்னா துரத்துறார். எப்படி ஜெயிக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்தை? எப்படி ஜெயிக்கிறாருன்னா, பிசாசு எப்படி ஜெயிக்கிறாரு, நோயை எப்படி ஜெயிக்கிறாருன்னா தம்முடைய வார்த்தையினால ஜெயிக்கிறார். நம்ம ஒன்று விசுவாசிக்கணும். இன்னைக்கு வியாதி வந்துருச்சுன்னா நம்ம ஒன்று விசுவாசத்தை சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதிகள் என்னை விட்டு வெளியே போகணும். எந்த நாமத்தினால ஜெயம் உண்டாகுது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டாகுது. இப்போ வியாதி வந்த உடனே ஆண்டவர் வந்து அஸ்தமனமாகும் போது சாயங்கால நேரத்தில் அநேக பிசாசு பிடித்தவர்கள் இருக்கிறாங்க, அநேக வியாதிக்காரில் இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து தம்முடைய பலத்தை யூஸ் பண்ணாமல், தம்முடைய ஞானத்தை யூஸ் பண்ணாமல் அவருடைய வார்த்தையை அந்த இடத்துல மகிமைப்படுத்தினார். ஆமே. இப்போ நம்ம அடிக்கடிக்கு நம்ம நினைக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. இப்போ நமக்கு வியாதி வருது, பலவீனம் வருது, எடுத்த உடனே நம்ம அடுத்த கட்ட முடிவுக்கு செல்லாமல் முதலாவது நம்ம விசுவாசத்தோம், இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதிகள் வெளியேறணும், இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகணும், இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகணும், இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்டதான கடன் பிரச்சனைகள் மாறணும். இப்படி சொல்லும் போது என்ன நடக்குது? அநேகர் சொஸ்தமானாங்க, அநேக விடுதலையாக ஆகுறாங்க, அநேகர் வந்து சுகமாக்கப்படுகிறாங்க. ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குற பதிலே என்னன்னா அவருடைய வார்த்தை தான். நீ விசுவாசிக்கிறையா? விசுவாசித்தா உனக்கு சுகம் உண்டு. நீ விசுவாசித்தா இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தா இன்னைக்கு உனக்கு சுகம் நடக்கும். ஆண்டவர் வந்து எல்லாவற்றையுமே தம்முடைய வார்த்தையினால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும் அதை எதை வச்சு ஜெயிக்கிறார்னா அந்த வார்த்தையினால் ஜெயிக்கிறார். அதை வச்சு தான் அவர் மேற்கொள்கிறார். பிசாசு வந்தாலும் சரி, ஒரு ராயன் வந்து கேள்வி கேட்குறான், நான் இந்த இடத்துக்கு வரி செலுத்தணுமா செலுத்தக்கூடாதான்னு. ஆண்டவர் ஒரு காயினை கொடுத்து கேட்குறாரு, இது யாருடைய சொரூபம்? ராயனுடையது. அப்போ ராயனுடைய ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்து. ஏன் ஆண்டவர் ஈஸியாக சிம்பிளாக சொல்லிடுறாருன்னா, அவருக்கு தெரியும் இவங்களை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை ஒன்று போதுமானது. ஆமே. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்கு, நம்மோடு எதிராக போராடுகிற மனுஷனை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதிகமாக விசுவாசிக்கணும். அவர் வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டு வருது. அந்த படகுல அவர் புறப்பட்டு போகும்போது கூட சீசர்கள் எல்லாரும் கண்டு பயந்து நடுங்கி நிற்கிறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், ஏதாவது செய்யுங்க, சீக்கிரமாக செய்யுங்க. ஆண்டவர் எழுந்து ஒன்றுமே செய்யலை. அவர் எழுந்து துடுப்பை போட்டு படகு நிப்பாட்டு எதுவுமே செய்யலை. இயேசுவின் நாமத்தினால காற்று கடல் அமைதியாயிரு. ஒரே வார்த்தை தான், உடனே கடல் ஆயிடுச்சு, அமைதியாயிடுச்சு. அப்போ காரணம் என்ன? சீசர்களுக்கு கர்த்தர் எதை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஆண்டவர் எழுந்து எல்லாரையும் ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி கடல்லிருந்து காப்பாற்றி கரைக்கு என்ன பண்ணுவார், கொண்டு வருவார், ஒரு மேஜிக் பண்ணி கடைக்கு கொண்டு வருவார், அப்படிதான் இவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் இல்லைனா ஆண்டவர் வந்து ஒரு புது போட்டை உண்டு பண்ணி அப்படியானா மாறி போகிறது ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் மேஜிக்லாம் பண்ணல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே, அவ்வளோதான். இப்போ சீஷர்களுக்கு ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்னா, நான் சொன்ன வார்த்தையின்படி நீ சொன்னாலும் நடக்கும். அதனால யோவான்ல சொல்லுகிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியை செய்வான், என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். ஏன் அப்படின்னா, நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. எதை வச்சு காற்றும் கடலை அமைதியாக்குனேன், எதை வச்சு குஷ்டரோகியை சுகமாக்குனேன், எதை வச்சு அநேக பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் எதை வச்சு சுகமாக்கணும்னா தம்முடைய வார்த்தையினால. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை எந்த மனுஷன் அதிகமாக தேடி வருகிறாங்களோ, ஆமே,
நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வார்த்தையே வசனமே இல்லாதபடி அநேக இடம் போயிட்டு இருக்கு. அங்கே எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்க விடுதலைக்காக தேடுறாங்க, ஜனங்க சுகத்துக்காக தேடுறாங்க. ஏன் அற்புதம் நடக்கலை? ஏன் அற்புதம் நடக்கலை? கடைசியாக நான் அந்த சிறுதாவூர் சபையில் இருக்கும்போது இவங்களும் பேய் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, காலம் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேயும் போய் தொலையாது. இவங்களும் வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா, கடைசி ஒரு வருஷம் யாருக்கும் பேய் ஓட்டுறதில்லை. யாருக்கும் என்ன பண்ணல, யாருக்கும் பேய் ஓட்டுறதில்லை. யாருக்கும் வியாதின்னு சொல்லி என்ன எடுத்துகிட்டு வான்னு ஜெபம் பண்ணுறதில்லை. கடைசி ஒரு வருஷம் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் வர்ஷிப் தான், ஆராதனை பண்ணுங்க, உட்காந்து வசனத்தை கேளுங்க, எழுதுங்க, அவ்வளோதான், ஆண்டவரை நம்புங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு. ஆனால் நடந்தது என்னன்னா, அந்த லாஸ்ட் ஒரு வருஷமா சர்ச்சில் ஒருத்தர் மேலே கூட பிசாசு வரல. ஆமே, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன பண்ணான்னே இவங்களுக்கு என்ன பண்ணல, புரியல. இன்னைக்கு ஏன் நடந்தது? எப்பவுமே நம்ம வந்தோன்னா பிசாசு என்ன பண்ணோம், ஆடும் ஓடும், அமாவாசை நைட்டு 12 மணிக்கு ஓட்டும், இப்போ 2 மணிக்கு ஓட்டும். என்னதான் நடந்தது? ஏன் அமைதியாகுது சர்ச்சில்? எல்லாமே சரியாயிட்டாங்களா? ஒன்றும் புரியலன்னு இவரும் 2 வாரம் ஓட்டி பார்த்தாரு, கூப்பிட்டு பார்த்தாரு, எதுவுமே என்ன பண்ணல, வரல. சரி, நமக்கு ஏதோ பவர் குறைஞ்சிச்சு பொழுதுன்னு வெளியே இருந்து ஒரு 2 பேரை கூப்பிட்டாரு. வெளியே இருந்து இங்கே ஐயப்பாக்கத்திலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, அவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்பயும் என்ன பண்ணல, எதுவுமே வரல. அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. அவரு கூப்பிட்டு வந்தோடனே அவரு கீழே போட்டு பசங்களை போட்டு அடிச்சு பார்த்தாரு. அப்பயும் என்ன பண்ணல, இருந்தால் தானே வரும், இல்லாத பேய் நீ எங்கேருந்து கூப்பிடுவேன், போட்டு அடிச்சு பார்த்தாங்க. அப்பயும் என்ன பண்ணல, டென்ஷன் ஆகிட்டு. அவங்களுக்கு நைட் ப்ரேயர்னா 2:30 மணிக்கு முடிச்சா 4 மணிக்கு முடிச்சா தான் அவங்களுக்கு நைட் ப்ரேயர். நமக்குன்னா ஆராதனை பண்ணோமா, ஆண்டவருடைய வார்த்தை சொன்னோமா, ஜெபம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட். அவங்களுக்கு எப்படியாவது ஒரு 10 பேர் அடித்து அவங்களுக்கு பெட்ஷீட்டை போட்டு அவங்கள ஒரு மிதிச்சாதான் அவங்களுக்கு ப்ரேயர் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பார்க்குறாங்க, போகிறாங்க, ப்ரேயர் நான் நடத்துகிறேன்றாங்க. சரி நடத்துங்க. ஒரு மாதம் யாரையோ கூப்பிட்டு வந்தாங்க, ஒன்றுமே நடக்கலைங்க கடைசி வரைக்கும். பிசாசே என்ன பண்ணல, அதோட சந்தோஷமாக இருக்கலாம்னு விடலாம்ல, சரி ஏதோ நான் சபை நல்லா இருக்கேன்னு. அதுக்கப்புறமா தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தின் மேலே இருக்கிற வல்லமையை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மேலே எந்த ஒரு சக்தியும் தேவைப்படாது. ஆமே, ஆண்டவர் வசனத்தின் மேலே, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே இருக்கிற அந்த வார்த்தையின் மேலே எந்த ஒரு இதுவுமே தேவையே கிடையாது. அதுக்கு மேலான நாமம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஜீசஸ் நேம் அபோவ் ஆல் நேம்ஸ், எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசு என்கிற நாமத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த நாமத்துக்கு மேலே வேற எந்த ஒரு மந்திர கிரிகளை செயல்பட முடியாது. அந்த நாமத்துக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது. அந்த நாமத்தை சொல்லும் போது அநேக அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குறோம், 20,000 பேர் 30,000 பேர் ஒரு இடத்துல உட்காந்து ஆராதிக்கிறாங்க. அங்கே யார் போயிட்டு யார் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி, யாருக்கு போய் பிசாசு துரத்தி, யாருக்கு பிணியாளிகளை சுகமாக்குறாங்க? ஒன்றும் கிடையாது. அங்கே என்ன சொல்கிறாங்க, இயேசுவின் நாமம் இன்னைக்கு உங்களை தொடும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமாக்கப்பட்டு வெளியே போகிறாங்க. காரணம் என்ன? அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில் ஜெயம் உண்டு, அந்த வார்த்தையில் விடுதலை உண்டு. இன்னைக்கு நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நம்பி விசுவாசி. நீ எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, வார்த்தையினாலே, எபிரேயர் 1:3 எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, எடுத்தீங்களா? சொரூபமாயிருந்து எப்படி மாத்தினாரு? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே வலது பாரிசத்திலே என்ன பண்ணாரு? உட்கார்ந்து. சர்வத்தையும் எப்படி உண்டானா தம்முடைய வல்லமையுள்ள வசனம், வல்லமையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையினால தான் சர்வத்தையும் சிருஷ்டிக்கிறார். சங்கீதம் 147:17 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். ஆமே, நம்ம குணமாக்குகிறதுக்கு வேற ஒன்றும் தேவையில்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் போதும். எத்தனை பேர் நம்புகிறோம்? நமக்கு சுகத்தை உண்டு பண்ணுறதுக்கு, நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறதுக்கு, நம்முடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறதுக்கு
இயேசு கிறிஸ்துனுடைய வசனம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை புறப்பட்டு போகிற இடமெல்லாம் என்ன உண்டாகுது அப்படின்னா ஆரோக்கியம் உண்டாகுது. அந்த வசனம் புறப்பட்டு போகிற இடத்துலலாம் விடுதலை உண்டாகுது. அந்த வசனம் புறப்பட்டு போகிற இடத்துலலாம் செழிப்பு உண்டாகுது. இன்னைக்கு காலை நேரத்தில் நம்ம ஒன்றை நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு எப்படி ஜெயம் வரும்? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. நமக்கு அவர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரியம், சீஷர்களுக்கு, தம்முடைய நம்பி விசுவாசிக்கிறவங்களுக்கு, தம்மை சார்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொன்ன ஒரே ஒரு காரியம், என்னுடைய வார்த்தையை உபயோகப்படுத்து. இயேசுவின் நாமத்தினால் நான் எப்படி பேசுகிறேன், லாசருவே வெளியே வா, அவ்வளோதான். அவர் போயிட்டு கல்லறையை திறந்து அவனுடைய கட்டெல்லாம் அவிழ்த்து அவனுடைய துணியெல்லாம் எடுத்து அவனை தண்ணி தெளித்து எழுப்பி உட்கார, அதெல்லாம் கிடையாது. லாசருவே, அப்போ அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா கிரியை செய்து அங்கே ஒரு ஜெயம் கிடைக்குது. ஆமே. தண்ணீர் திராட்சரசமாக மாறட்டும், இவர் போய் எதுவுமே பண்ணல, ஆனால் திராட்சரசமாக மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடு, அவ்வளோதான். அந்த வார்த்தை ஆண்டவர் முக்கியப்படுத்தினே இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நீ நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், நம்முடைய வார்த்தையினால் நம்ம என்ன செய்யணும்னா உலகத்தை ஜெயிக்கணும். ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். ரெண்டாவது எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது எப்படி ஜெயம் உண்டாகுது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யூதா மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தேசத்தில் யுத்தம் நடக்கும்போது யோசபாத் வந்து அந்த இடத்துல போர் செய்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்போது இவங்க எல்லாரும் வந்து யுத்தத்துக்கு ரெடி ஆனாலும், இவங்க எல்லாம் யுத்தம் செய்வதற்கு கோத்திரமாக ரெடி ஆனாலும், அதுக்கு முன்னாடி இருக்கிற 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி என்றும் உள்ளதென்று பாடகரை நிறுத்துகிறார். ஆமே. இப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்க சண்டைக்கு போகிறாங்களா, பாட்டு பாட போகிறாங்களா? இவங்க எங்கே போகிறாங்க? இவங்க போகிறது யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, முன்னாடி பரிசுத்தம் உள்ளவரை துதிக்க, மகத்துவம் உள்ளவரை நம்ம துதிக்கணும்னு சொல்லி, அவருடைய கிருபையை பாடணும்னு சொல்லி முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா பாடகர் அனுப்புகிறாங்க. எங்கே போனாலும் இப்போ நீங்கள் சிபிஎம் சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டுக்காரங்கன்னே இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் பாட்டுக்காரங்கன்னே இருப்பாங்க. அவங்களை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும், எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும், இன்றைக்குமே நிறைய சபைகள் பாட்டுக்காரங்க அவங்க பேர். அந்த பாடல் பாடுகிறவங்க தான் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, போவாங்க. கீத வாத்தியங்களும் பாடல் பாடுறவங்க முன்னாடி போவாங்க. இப்போ யோசபாத் இதை சொல்கிறாரு, பாடல் பாடுறவங்கள முன்னாடி நிறுத்து, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எப்போ ஜெயம் வருது அப்படின்னா, இவங்க யுத்தத்துக்கு போயிட்டு யுத்தத்தில் போராடி யுத்தத்தில் வந்து அநேகரை மேற்கொண்டதுனால இன்னைக்கு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்ல, இவங்க எப்போ வந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்க எப்போ ஜெயத்தை பெறுறாங்க அப்படின்னா, முன்பாக என்ன செய்கிறாங்கன்னா பாடுறாங்க. ஆமே. எப்படி சொல்லி பாடுறாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவ்வளோதான். நம்ம அடிக்கடிக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாடலே எப்படி இருக்குன்னா, கர்த்தர் நல்லவர், எல்லா நேரத்தில் கர்த்தர் எப்படி இருக்காரு. அதனால ஒரு பாடல் ஒன்று இருக்குது, ஆங்கில பாடல், காட் இஸ் குட் ஆல் த டைம். கர்த்தர் நல்லவர் எல்லா நேரத்திலும், எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும். அந்த ஊழியக்காரர் சொல்ற காட் இஸ் குட் ஆல் த டைம். அப்படின்னா என்ன? இந்த பாடலை யூதா என்ன சொல்ற, யோசபாத் செய்கிறார்னா பாட வைக்கிறார். கர்த்தர் நல்லவன் சொல்லி நீ பாட்டு பாடும்போது அவங்க துதிக்கும் போது என்ன நடக்குது? யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் எழுமினாங்க,
ஆ ஆ ஆ கை கலந்தார்கள். அடுத்த வசனம். ஆ ம் ஆ ஆ தப்பவில்லை. யோசபாத் அவனுடைய ஜனங்களும் பொருள்களும் ஆமே. இவங்க என்ன பண்ணல, யோசபாத்தும் ஜனங்களும் யுத்தமே பண்ணல. கர்த்தர் என்ன செஞ்சார்னா, இவங்களுக்கு விரோதமாக பெரிய யுத்தம் எழும்பி வருது. 2-3 ஜனக்கூட்டம், அம்மோன் புத்திரர், அப்புறம் சேயீர் மலை தேசத்தாரு, அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம், 3 கூட்டமும் எழும்பி வரும்போதும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யோசபாத் என்ன செய்கிறான்னா பாட வைக்கிறார் ஜனங்களை. என்ன செய்கிறாரு? பாட வைக்கிறார், துதிக்க வைக்கிறார். நடந்தது என்ன? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அவர்களே முட்டி கொண்டு, அவங்களே கை கலந்து, அவங்களே தங்களை தாங்கள் வெட்டுண்டு, அவங்களே மடிந்து போகிறாங்க. நடந்து இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, இந்த யூதா தேசத்தில் புறப்பட்டு போய் என்னதான் நடந்ததுன்னு போய் பார்க்கலான்னு போனால், அவங்களுடைய பொருள்கள் சிதறி இருக்கிறது, ஆபரணம் சிதறி இருக்கு, அவங்களுடைய எல்லா உடைமைகளும் சிதறி இருக்கு. கிட்டத்தட்ட 3 நாளாக என்ன பண்ணுறாங்களாம், எடுக்கிறாங்களாம், எடுக்க முடியலையாம். இப்போ நடந்த அதிசயம் என்ன அப்படின்னா, எப்படி நமக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்னா, நம்ம நேரடியாக போய் நின்று சண்டை போட்டு நம்ம அவங்ககிட்ட அடித்து பிடுங்கி இப்படி வாங்கி தான் நம்ம ஜெயத்தை பார்க்கணும்னு இல்லை. நம்ம பாடி துதிச்சா போதும். கர்த்தரை எப்பொழுதும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்காக யாமியை செய்வார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நல்லவர், எனக்கு சுகத்தை தருவார், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். சத்துருக்களுடைய பொருள்களை கொள்ளையடிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமே. யோசபாத்துக்கு அது நல்லா தெரிஞ்சது. பரிசுத்தம் உள்ளவரை துதிங்க, மகத்துவம் உள்ளவரை துதிங்க. உங்களுடைய பலத்தினால நீங்க போனீங்கன்னா நிச்சயமா என்ன வராதுன்னா ஜெயம் வராது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் பெரியவர். அவர் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் தான் ஜெயத்தை கொடுத்தவர். இந்த பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு யாருக்கும் ஒரே ஒரு சண்டை இல்லை, ஒரு காயம் இல்லை, ஒரு அடி இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பொருள்களை மட்டும் போய் கொள்ளையாடிட்டு வராங்க. 3 நாளாக போய் எடுக்கிறாங்களாம். அப்போனா கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. எல்லா நேரத்திலும் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வீட்டில் துதியின் சத்தம் எழுமணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் அற்புதத்தை செய்யுங்க. இப்படி நம்ம எல்லா நேரமும், ஒருவேளை நம்ம கரெக்டான டைமில் துதிக்க முடியல, நம்ம போடுறப்ப வர்றப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்கும் போதெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எவ்வளோ காரியங்களை கர்த்தர் முறியடித்து நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்போது பவுலும் சீலாமும் அப்போஸ்தலர் 16:26 சொல்ல பண்ணும்போது பவுலும் சீலாமும் இரவு நேரத்தில் எழும்பி என்ன செய்கிறாங்க, சிறைச்சாலை நடுவில் துதித்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, சிறைச்சாலை நடுவில் துதிக்கிறாங்க. சிறைச்சாலைக்காரன் பார்க்குறான், எல்லாரும் பார்க்குறாங்க, என்னதான் நடக்குது, ஏன் இவங்க பாடுறாங்க, ஏன் இவங்களை கர்த்தரை துதிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நடந்தது? ஆனால் நீங்கள் அந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இவங்க பாடி துதிக்கும் போது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக மிக மாதிருது. அப்போ என்ன நடக்குது? இவங்க துதிக்கிறாங்க, ஒரு தேவனுடைய வல்லமை சிறைச்சாலைக்கு நடுவில் அஸ்திபாரங்களுக்குள்ள கடந்து போய் அந்த இடத்தையே அசைவுக்குள்ள அங்கே உண்டு பண்ணுது. இப்போ ஜெயம் எப்படி வருது? எப்படி கட்டுகள் உடைக்கப்படுது? எல்லாருடைய கட்டுகளும் என்ன பண்ணுது? இவங்களுடைய கட்டுகள் மட்டும் இல்லை, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகள். இப்போ நம்ம விசுவாசிக்கணும், இங்கே நம்ம பாடி துதிச்சா இதை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்களுடைய மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், அவங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஒரு தேவனுடைய பிள்ளை துதிக்கும் போது அதை சுற்றியில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த சிறைச்சாலை நடுவில் இவங்க துதிக்கிறாங்க, எல்லாருடைய கட்டுகள் அவிழ்ந்து போது, எல்லாருடைய கதவுகளும் திறவுண்டு போகுது. சிறைச்சாலைக்காரன் வேகமாக வரான், ஐயரே நாங்கள் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணணும், நான் சாகலான்னு நினைக்கிறேன். இல்லை, நீ சாகாத, நீ விசுவாசி, கர்த்தர் உன்னை நடத்துவார், நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. நடக்கிற காரியம் என்ன? ஜெயம் எப்போ வரும்? போராட்டத்தோடு இருக்கிற மனுஷனுக்கு வாயை மூடிட்டே உட்காந்துட்டு இருந்தால் ஜெயம் வந்துடுமா? வரவே வராது. நான் போராடிட்டு இருக்கிறேன், நான் சண்டை மட்டும் போடுறேன்,
நான் ஜெயத்தை பார்த்துறேன், நான் வேலைக்கு மட்டும் போகிறேன், நான் ஆசீர்வாதத்தை பார்த்துறேன் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நம்ம பாடி துதிக்கும் போது தான் அந்த வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே தான் ஜெயத்தை உண்டு பண்ணுவார். நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் நமக்கு தெரியாமல் சத்துரு என்ன செய்கிறான்னா கொள்ளையாடிட்டு போகிறான். கடங்காரன் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போகிறான், ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகுது, வீணான செலவுகள் எடுத்துகிட்டு போகுது. இப்படிலாம் பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவரை பாடி துதிக்கணும். ஆண்டவரே நீர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பாதி துதிக்கிறாங்க, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையுது, கதவுகள் திறக்கப்படுது, எல்லா இடத்துலையும் ஜெயம் உண்டாகுது. நம்பணும், துதிக்கிற இடம் நிச்சயமாய் ஜெயத்தை பெறும். ஆமே. துதிக்கிற பிள்ளைங்களோட கர்த்தர் எப்போதும் தங்கி இருக்கிறார். ஒரு சிலருக்கு பாட்டுனாலே பிடிக்காது, ஆராதனைனால என்ன பண்ணாது பிடிக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு பண்ண தெரியாது, அதனால அவங்களுக்கு பிடிக்காது. பாடல்ல இருக்கிற ஒரு விடுதலை, அபிஷேகம், பாடல்ல இருக்கிற ஒரு வல்லமை அநேக ஜனங்களுக்கு சுகத்தை தரும். ஆமே. இப்போ மூன்றாவதா நம்ம ஒன்று பார்க்கலாம். மூன்றாவதா எப்படி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் அப்படின்னா விசுவாசத்தினால. நீங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஜெயிச்சார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். நீங்கள் எபிரேயர்ல இருக்கிற 11 வசனங்களை, நீங்கள் 11வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இங்கே பெரிய விசுவாசத்தினுடைய பட்டியலை இங்கே போட்டிருப்பாங்க. அதில் முதலாம் வசனமே சொல்லு, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவையில் நிச்சயமாக இருக்கிறது. எப்போ நமக்கு ஜெயத்தை பார்க்க முடியும்னா, என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். இப்போ இந்த விசுவாசத்தில் எல்லாரை குறித்து சொல்லுது. விசுவாசத்தால் ஆபேலில் ஆரம்பித்து புதிய ஏற்பாட்டில் வருகிற சகரியா வரைக்கும் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினால இவங்க எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சாங்க, எப்படி இவங்க உலகத்தில் மாறினாங்க. 5ஆம் வசனம் சொல்ல, விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ள மாட்டான். 7 சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். 8 சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து என்ன பண்றாரு. இதை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். விசுவாசத்தினால தான் இவங்க ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்குறாங்க. ஆமே. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாத போது தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். 8வது வசனம் சொல்லுது, அவருக்கு தெரியாது எங்கே போகிறோன்னு தெரியாது, எப்படி வாங்க போகிறோன்னு தெரியாது, எப்படி மாறுவோன்னு தெரியாது. ஆனால் இவர் ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்தார். இவருடைய ஆஸ்தி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. நோவாவை குறித்து சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றாராம். மழையை பற்றி தெரியாத நோவா எச்சரிப்பு பெற்று பேழையை கட்டினாரு. அதனால தான் அவருக்கு பேர் வருது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ரட்சித்தார். அவரு சுதந்திரவாளியா மாறினார். அவர் இந்த உலகம் திரும்ப உருவாகிறதுக்கு ஒரு காரணமா மாறினார். காரணம் என்ன? இவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி தங்களுடைய இருதயத்துல விசுவாசித்தார்கள். ஆமே. ஜெயம் எப்போ வந்தது? பின்னாடி தான் வந்தது. வெற்றி எப்போ கிடைத்தது? பின்னாடி தான் கிடைச்சது. ஆபிரகாம் வந்த உடனே ஒரு பெரிய செழிப்பு இல்லை. நோவாக்கு பேழையை கட்டும் போதே ஒரு பெரிய என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பெரிய லிஸ்டே இருக்குது. அதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும் விசுவாசிக்கிறாங்க. பின்னாடி என்ன வருதுன்னா பெரிய வெற்றி வருது. சாராளை குறித்தும் சொல்லுது, விசுவாசித்தாங்க, பின்னாடியே யார் வருதா? ஈசாக்கு வராரு. இப்போ இன்னைக்கு நம்ம ஒன்று விசுவாசிக்கணும். எப்படி நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா, விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே அதான் சொல்ற, விசுவாசிக்கிறாயா இன்னைக்கு தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவ? காண்ப. ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திமிர்வாதமா இருக்கிற ஒரு மனுஷனை ஓட்டை பிரித்து படுக்கையோடு என்ன பண்றாங்க? உள்ள இறக்குறாங்க. இப்போ படுத்துட்டு இருக்கிற அவனுக்கு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. இப்போ ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமே. அவங்க எந்த நினைப்புல இறக்குறாங்கன்னா, சுத்தி வீடை சுத்தி ஆள் இருக்காங்க, உள்ள போக முடியாது.
இவங்க எப்படி ஓட்டை பிரித்து இறக்குறாங்கன்னா, ஆண்டவர் வந்து நிச்சயமா இந்த மனுஷனை எழுப்பி நடக்க வைப்பாரு, நிச்சயமா இந்த மனுஷன் உள்ள இருந்து நடந்து தான் வெளியே வருவானே தவிர நம்ம இந்த கயிறு போட்டு திரும்ப என்ன பண்ண தேவையில்ல, தூக்க வேண்டியது இல்லை அப்படின்னு விசுவாசித்ததுனால தான் அவங்க நம்பிக்கையோடு ஓட பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க. இப்படி இறக்குனதுனால என்ன நடந்தது, ஆண்டவரும் வந்து எல்லார போல அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கல. இவ்வளவு பிரயாசம் எடுத்து ஓட்ட பிரிச்சு நீ உள்ள இறக்குறனா அந்த 4 பேருக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இவனை இறக்கி விட்டா இவன் நிச்சயமா எழும்பி என்ன பண்ணுவான், வெளியே வருவான், நடந்துதான் வெளியே வருவான். அவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட இறக்குறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை நீ வீட்டில் போய் மார்க்ல வாசித்து பாருங்க. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதமாய் கிடக்கிற மனுஷனை பார்க்கிறாரு, மேலே பார்க்கிறாரு, கீழேயும் பார்க்கிறாரு. உன்னை இவ்வளோ நம்பிக்கையோடு இறக்குறாங்கன்னா நிச்சயமா நீ இந்த இடத்துல இருந்து தோல்வியோடு வெளியே போக மாட்ட, ஒரு வெற்றியோடு ஜெயத்தோடு இங்கே சுற்றி இருக்கிற எல்லா மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக நடந்து தான் போவேன். ஆமே, இப்படி அநேக காரியத்தை சொல்லலாம். ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த ஒரு சகோதரியும் கூட நம்பிக்கை இல்லாம ஏதோ ஒரு அற்புதம் ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு தொடல, அவங்க தெளிவா போய் தொடுறாங்க. இன்றைக்கு இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாது எனக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு, நான் சுகமாக்கப்படுவேன். அவங்களுக்கு பெரிய ஒரு நிச்சயம் உண்டு, பெரிய நம்பிக்கை உண்டு. ஆகினால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. ஆமே, எவ்வளோ பேர் இடிக்கிறாங்க ஆண்டவரை, அந்த போற வழியெல்லாம் என்ன பண்றாங்க, இடிக்கிறாங்க, தள்ளுறாங்க. ஆண்டவர் மேல எவ்வளோ பேர் உராசுறாங்க, எவ்வளோ பேருடைய வஸ்திரம் ஆண்டவர் வஸ்திரத்தோடு உராசுது. ஆண்டவருடைய வஸ்திரம் எத்தனையோ பேர் மேல படுது. ஆனா யாருக்குமே கிடைக்காத ஒரு விடுதலை, யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதம் எப்படி ஒரு அந்த பெண் வந்து கஷ்டப்படுகிறாங்க என்று அறிந்து அவங்க மேல மட்டும் புறப்பட்டு போனது. காரணம் என்னன்னா அவங்களுடைய விசுவாசம். ஆமே, மற்றவங்க எல்லாரும் விசுவாசிக்கல, மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்ததுதான், மற்றவங்கெல்லாம் பெரிய தேவையில்லை, மற்றவங்கெல்லாம் வந்து ஏதோ ஆண்டவர் செய்கிற நன்மையை பார்த்து சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த கூட்டம். ஆனால் இதுக்கு நடுவில் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய அந்த வல்லமையை புரிந்தவங்களா, எனக்கு நீ வஸ்திரத்தை தொட்டுட்டேன் அப்படின்னா இனி நான் விடுதலையோடு தான் என்ன பண்ணுன்னா இந்த கூட்டத்திலிருந்து போகணும். ஆமே, ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒருத்தவங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த அம்மாவை பார்த்த கானானிய ஸ்திரீயின் வேதம் சொல்லுகிறது. இந்த கானானிய ஸ்திரீ வரும்போது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்கள் இறங்கணும் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன், உனக்குலாம் அனுப்பப்படல, புறஜாதிகளாம் என்கிட்ட வர தேவையில்ல, மேஜில் இருக்கிற துணிக்கு எடுத்து நான் வந்து நாய்களுக்கு போட மாட்டேன்றாரு. இப்படி சொன்ன உடனே இந்த அம்மா வந்து கோவப்பட்டு, நான் வந்து தேவையில்லை, இனி எனக்கு சுகம் தேவையில்லை, இனி என் பிள்ளைக்கு விடுதலை தேவையில்லை, இனி எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி புறப்பட்டு போல அந்த கீழே விழுந்த துணிக்கிய நாய்கள் வந்து என்ன பண்ணும், தின்னுமே, நாய்க்குட்டி சாப்பிடலாம் ஆண்டவரே, அது போல எங்களை என்ன பண்ணுங்க நினைச்சிங்க. இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் நினைக்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணல, பார்க்கலையே, இவ்வளோ ஒரு நம்பிக்கையை பார்க்கல, உனக்கு என்ன வேணும், நிறைவேறும். ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உருவாக்கிறார். என்ன உருவாக்குறாருன்னா, நீ விசுவாசித்தினா இன்னைக்கு ஒரு தேவ மகிமையோடு தான் புறப்பட்டு போகவே. லாசருடைய கல்லறையிடத்துல போகும்போது மார்த்தாள் மரியாள் 2 பேருக்குமே விசுவாசம் கிடையாது. அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுவான், உன் சகோதரன் உயிர் தெழுவான். ஆண்டவரே, கடைசி நாளிலும் என் சகோதரன் உயிர் தெழுவான், அது எனக்கு தெரியும். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டான், மரித்து போயிட்டான். இல்லை, உன் சகோதரன் உயிர் தெழுவான். ஆனா ஆண்டவர் என்ன அவங்களுக்குள்ள என்ன புகட்டினாரு அப்படின்னா, அந்த கல்லறையினுடைய வாசலை நிற்க வச்சு அவங்களுக்கு பாடம் எடுத்து, நீ விசுவாசி, உன் சகோதரன் என்ன பண்ணுவான், வெளியே வருவான், நான் விசுவாசிக்கிறேன், நடந்தது என்ன, லாசருவே வெளியே வா. ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஆண்டவர் என்ன தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறாருன்னா, இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க முதலாவது விசுவாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எதுவுமே நடக்காது. ஏதாவது ஒன்று கிடைக்கும், இப்படி கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படிலாம் கிடையாது. நீ நிச்சயமா விசுவாசித்தாதான் நிச்சயமா அதை பார்க்க முடியும். ஆமே, அதான் வசனம் சொல்லு, விசுவாசமான நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. அது நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம நம்புறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார், செய்வார். கிட்டத்தட்ட
நாங்கள் திரும்பி பார்த்து நேற்றுக்கெல்லாம் 5,00,000 கடன். எத்தனை லட்சம்? ஆமாம், 5,00,000 கடன். அந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பேங்க்கில், டிஎன்எஸ்சி பேங்க்கில் மட்டும் 5,00,000 இருக்குது. இது எப்படி கட்ட போகிறேன்னே தெரில அப்படின்னு ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் கட்ட போகிறேனே தெரியலையான்னு. அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ ஆண்டவர் செய்கிறாரு, இதை என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டாரா? இதையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். இதை பார்த்து பார்த்து ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. 5,00,000 இருக்குது இப்போ கடன் மட்டும், அங்கே மட்டும் பேங்க்கில் மட்டும் இருக்குது. ஆனாலும் ஒன்று விசுவாசிக்கிறோம், கர்த்தர் பெரியவர். இதிலிருந்து நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா மாற்றி கொண்டு வருவார். நம்ம ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 3 காரியம். முதலாவது என்ன சொன்னேன், நம்ம ஜெயத்தை பெறணும். என்ன, நம்முடைய வார்த்தையினால கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஜெயத்தை தர. ரெண்டாவது, நம்ம ஜெயத்தை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா கர்த்தரை பாடி துதிக்கணும். கர்த்தர் நல்லவர், அந்த வார்த்தை எல்லா நேரமும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் செய்வார். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜெயத்தை பார்க்க. மூணாவது, எப்பொழுது நம்ம ஜெயத்தை பார்க்கும் போதுனா விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் செஞ்சு முடிப்பார். அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை. காணாதவளை விசுவாசித்த ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்ததோ, அதே போல இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் விசுவாசிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி